ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அருமையான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனால் காரசாரமாக சுட சுட நம்ம இந்த சூப் குடிக்கும்போது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கீரை பறித்து செய்ய போகிறோம். அதனால் இதோட ருசியும் இன்னுமே கூடுதலாக இருக்க போகுது. இப்போது நம்ம இந்த முருங்கை மரத்துலேருந்து பறிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா இது எங்களோட மரம் கிடையாது, எங்கள் பின்னாடி வீட்டில் இருக்கவங்களோட மரம். ஆனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா வேர் மட்டும்தான் இது அவங்க வீட்டில் இருக்கும். மற்றபடி இந்த மரம் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான். ஸோ நாங்கள் இதில் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே இதில் பறித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா பச்சை பசேல்னு நிறைய கீரை இருக்குது. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான கீரையை பறிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக பறிக்க முடியும். எங்கள் மொட்டை மாடியிலேருந்தே நாங்கள் நின்றுட்டு ஈஸியாக பறிச்சிருவோம். இப்போ நம்ம இந்த கீரையை ஆஞ்சிடலாம். ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கழுவிடலாம். இந்த சின்ன சின்ன காம்பெலாம் நம்ம போடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம போட வேண்டாம். இப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா ஆஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த முருங்கைக்கீரையை ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 கப்பு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் சேர்த்துடலாம். நறுக்கிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. இப்போ சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் நம்ம போட்ட காய், கீரை எல்லாமே நல்லா வெந்து அதோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கும். இது நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். ஆறுனதும் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த கீரையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மிக்சி ஜாரில் நான் அதை சேர்த்துடுறேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு கீரையை. நீங்கள் இன்னும் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய கன்று இருக்க ஜல்லடை எடுத்திருக்கேன். இதை நம்ம அதில் வடிகட்டிடலாம். இதை வடிகட்டியாச்சு. நான் இதை இன்னொரு தடவை அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நான் அரைச்சிட்டேன். இதையும் நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு கிளியர் சூப்பாக வேணும்னா இதை நீங்கள் வடிகட்டி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தாலே ஓகேன்னா நம்ம இதை அந்த சூப்பில் மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதை கொஞ்சம் சூப்பில் மிக்ஸ் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துட்றேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பும் மிளகு சீரகமும் சேர்த்துடலாம். நான் வந்து மிளகு சீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பொடியாக பிடிக்கும்னா நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சூப் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுற பவுல்லையோ இல்லை வந்து நான் வந்து இந்த மண் டம்ளரில் வந்து ஊற்ற போகிறேன். நம்மளோட சுட சுட முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சு. இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.